இப்ப இருக்கிற குருக்கெல்லாம் எப்படிலாம் ஏமாத்துறாங்க? இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு விரோதமான படங்கள், உருவங்கள் வழியாக ஆண்டவர் செயல்படுகிறார். அந்த அற்புத படங்கள் அற்புதங்களை செய்கிறது. லஸ் லஜாஸ் அன்னை உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவ்வளவு இந்த கால்சான் வயிற்றுக்காக என்ன பாதிரியாரே, ஆனா ஏமாத்துறதுல உண்மை விட பெஸ்ட் உலகத்துல கிடையாது. நம்ம உருவ வழிபாடு செய்வது தவறு கிடையாது என்பதாக இந்த பாதிரியார் சொல்லுகிறார். கடவுள் கேட்கிறார், யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு என்னை ஒப்பாகும்படி ஒப்பிடுவீர்கள்? இப்ப பாதிரியார் சொல்ல, இந்த சிறுபங்கள் வழியா மாத அற்புதம் செய்யறாங்க. எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை, எவ்வளவு பெரிய கள்ள உபதேசம், சகல அருவறுப்புகளும் உங்களுக்குள்ள இருக்குது. பாதிரிகளே, வசனத்துக்கு நேராய் ஜனங்களை நடத்துங்க. பாதுகாத்துக் கொள்ள முடியாத கற்சலைகளா உங்களுக்கு அற்புதம் செய்ய போகுது. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம தொடர்ந்து நிறைய காணொலிகளை, நிறைய வீடியோஸை பார்த்து கொண்டு வருகிறோம். தில்லுமுள்ளு ஃபாதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோம். நிறைய கான்செப்ட்ல நிறைய விஷயங்களை நம்ம பத்தி ஆராய்ஞ்சு கொண்டு வருகிறோம். இன்னைக்கு எப்படிலாம் தில்லுமுள்ளு பண்ணுகிறார்கள் இந்த பாதிரிகள்? வெள்ளை உடை தரித்து, பைபிள் ஒரு வசனம் சொல்லுகிறது, சாத்தான் கூட ஒளியின் வேஷத்தை தரித்து ஜனங்களை ஏமாற்ற முடியும் என்பதாக தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அதை போல இப்ப இருக்கிற குருக்கெல்லாம் எப்படிலாம் ஏமாத்துறாங்க? இந்த வேதாகமத்துக்கு விரோதமான, இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு விரோதமான வார்த்தைகளை அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல இன்னைக்கு எப்படி ஒரு தில்லுமுள்ளு பண்ணுகிறார்கள் சொல்லி நாம பார்க்க போறோம். இப்போது அந்த காணொலி பாருங்க. திருச்சபையினுடைய போதனை என்ன தெரியுமா? படங்கள், உருவங்கள் வழியாக ஆண்டவர் செயல்படுகிறார். படங்கள், உருவங்கள் கடவுளுடைய அருளை பெற்றுக் கொடுக்கிறது. முதல் வகையான படம் அற்புதமான அதிசயமான படம். 1952 ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அந்த இடத்தையும் அந்த படத்தையும் அவர் லேடி ஆஃப் லஸ் லஜாஸ் மாதா என்று அதை அங்கீகாரம் கொடுத்து அந்த படத்தையும் அற்புதத்தையும் அவர் பிரகடனப்படுத்துகிறார். அந்த அற்புத படங்கள் அற்புதங்களை செய்கிறது. லஸ் லஜாஸ் அன்னை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஃபாதர் என்ன சொல்றாரு? இந்த படங்கள், உருவங்கள் வழியா மாத அற்புதம் செய்யறாங்க, கடவுள் அற்புதம் செய்கிறார் என்பதாக அவருடைய ஒரு தில்லுமுள்ளு தந்திரமான ஒரு உபதேசம். அவ்வளவு இந்த கால்சான் வயிற்றுக்காக என்ன பாதிரியாரே, ஏமாத்துறதுல கை தேர்ந்து வராச்சு. உண்மை விட ஏமாத்துறதுல பெரிய பெரிய ஊழல்வாதிகள் தோத்து போயிடுவார்கள். அவர்களுக்கு உமக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க மதவாதிகள் அல்ல, நீ ரங்கி போட்ட ஒரு மதவாதி. ஆனா ஏமாத்துறதுல உண்மை விட பெஸ்ட் உலகத்துல கிடையாது. சரி, அப்படி என்ன ஏமாத்திட்டார் இந்த ஃபாதர்? வசனங்களை நம்ம தியானிக்க போறோம். இந்த ஃபாதர் என்ன சொன்ன கேட்டீங்களா? என்ன சொன்னாரு? உருவங்கள் வழியாய், படங்கள் வழியாய் கடவுள் மாத அற்புதம் செய்யறாங்க. ஆகையால் நம்ம உருவ வழிபாடு செய்வது தவறு கிடையாது என்பதாக இந்த பாதிரியார் சொல்லுகிறார். சரி, நம்ம கொஞ்சம் வசனத்தை ஆராயலாமா? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். யாருக்கு என்னை சாயலும், கடவுள் கேட்கிறார், யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? யாருக்கு என்னை ஒப்பாகும்படி ஒப்பிடுவீர்கள்? நல்லா கவனிக்க அந்த வேத வசனத்தை. திரும்ப நிதானித்து நம்ம வாசிக்க போகிறோம். திரும்ப வாசிங்க. யாருக்கு என்னை சாயலும், நல்லா கவனிக்க. கடவுள் கேட்கிறார், யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி என்னை சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள்? யாரோடு என்னை ஒப்பாகும்படி ஒப்பிடுவீர்கள்? இந்த உலகத்துல யாரோடு என்னை ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயல எனக்கு கொடுப்பீங்க அப்படின்பதாக கடவுள் சொல்லுகிறார். அப்ப கடவுள் தெளிவா சொல்லுகிறார், என்னை எதோடு ஒப்பிடக்கூடாது, என்னை எதோடு ஒப்பிடவும் முடியாது. எந்த சாயலை கொடுப்பீங்க சொல்லுங்க. கடவுள் மனிதர் ஆனார். 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி கடவுள் மனிதர் ஆனார். மாற்று கருத்து கிடையாது. நம்மிடையே குடிகொண்டார். மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் இங்க கடவுள் கேட்கிறார், யாருக்கு ஒப்பிடுவீங்க? இப்ப இந்த ஃபாதரை என்ன சொல்றாரு? இந்த அங்கி போட்ட பாதிரியார் என்ன கேட்கிறாரு? படங்கள் வழியா, உருவங்கள் வழியா கடவுள் அற்புதம் செய்ய முடியுமா? கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் இவர் சொல்லுகிற கோட்பாடு வேத வசனத்துக்கு விரோதமானது. சரி, இப்போ ஒரு வசனத்தை கூட வாசிக்க நம்ம கேட்க போகிறோம்.
சங்கீதங்கள் புஸ்தகம் 115 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்கலாமா? நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். அப்ப நம்ம கடவுள் விண்ணுலகில் உள்ளார். தாம் திருவுளம்படி அனைத்தையும் செய்கின்றார். அதாவது தம் சித்தத்தின்படி எல்லாத்தையும் அவர் செய்கிறார். அவருடைய தெய்வ சிலைகள் மனிதர்களுடைய தெய்வ சிலைகள். நல்லா கவனிங்க. மனிதர்களுடைய, இந்துக்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கேத்தலிக்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு மதக்காரங்களா இருக்கட்டும், மனிதர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொண்ணுமே. ஒண்ணு அவங்க வெளியில செய்யறாங்க, பொண்ணுனால செய்யறாங்க. அவங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி கடவுளை என்ன பண்றாங்க, பொண்ணினாலும் செய்யறாங்க, செங்கலில செய்யறாங்க, மண்ணில செய்கிறார்கள். வாசிங்க. வெறும் மனித கை வேலையே. நல்லா கவனிக்கணும். மனித கை வேலை. மனிதன் என்ன பண்றான், மண்ணெல்லாம் பிசைஞ்சு மனித கை வேலை, அது ஒரு உருவம் செஞ்சு வச்சு, இதுதான் மாதா, இதுதான் சூசையப்பர், இதுதான் அந்தோனியா, இதுதான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி கை வேலை செய்கிறான். அதுக்கு வர்ணம் பூசுகிறான், பெயிண்ட் அடிக்கிறான். வாய்கள் உண்டு. அப்ப அந்த மாதா சிலைக்கு, அந்த இயேசு சிலைக்கு, அந்த புனித சிலைக்கு வாய்கள் உண்டு. வாய் இருக்குதா? மாதா சிலைக்கு, ஜீசஸ் சிலைக்கு அல்லது ஒரு அந்தோனியா சிலைக்கு வாய்கள் இருக்கா? இருக்குது. வாசிங்க. ஆனால் அவை பேசுவதில்லை. அப்ப அந்த வாயினால பேசாது. கண்கள் உண்டு. மாதா சிலைக்கு கண்கள் உண்டு, புனித சிலை கண்கள் உண்டு. ஆனால் அவைகள் பார்ப்பதில்லை. ஆனால் அவைகள் பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு. செவிகள் உண்டு. ஆனால் அவைகள் கேட்பதில்லை. அது ஒரு நாள கேட்காது. மூக்குகள் உண்டு. மூக்குகள் உண்டு. ஆனால் அவை முகர்வதில்லை. ஆனால் அவைகள் முகர்வதில்லை. கைகள் உண்டு. கைகள், மாதா சிலைக்கு கை உண்டப்பா. ஆனால் அவை தொட்டு உணர்வதில்லை. தொடாது. என்ன கால்கள் உண்டு. மாதா சிலைக்கு கால்கள் உண்டு. ஆனால் அவை நடப்பதில்லை. அவைகள் நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு. தொண்டை உண்டு. ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. இப்ப என்ன மாதிரி உங்களை மாதிரி பேசுவதில்லை. அவற்றை செய்கின்றோரும் அவற்றை செய்கின்றோரும் அவற்றை நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போல் ஆவார். நல்லா கவனி. கடவுளை வார்த்தை சொல்லுகிறது. இப்ப தெய்வ சிலைகள் எது எதெல்லாம் நம்ம தெய்வத்துக்கு சமமா ஆக்குறோமோ, இந்த உருவத்தின் வழியாய் நாங்கள் மரியாதை பார்க்கிறோம், இந்த உருவத்தின் வழியாய் நாங்கள் புனிதரை பார்க்கிறோம், இந்த உருவத்தை இயேசுவை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதவாதிகள், அவங்க கடவுள் சொல்ல அவங்கள மாதிரி இருக்காங்க, உணர்ச்சியாட்டு இருக்காங்க. அதனால எவ்வளவு போதித்தாலும் அவங்க உணர்வடைய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி சிலைக்கு ஒரு கண்ணு இருந்தோம் பார்க்கல, காது இருந்தோம் கேட்கல. இப்ப மாதா சிலைகளை கண்ணுக்கு இல்ல. என்னைக்கு நான் பார்த்து உங்ககிட்ட பேசியிருக்கா? யோசித்து பாருங்க. ஐயா, எனக்கும் புற ஜாதிகளுக்கு இந்துக்களுக்கு என்னையா வித்தியாசம்? அவங்க தெய்வங்கள் அப்படி செய்கிறார்கள். மண்ணினால செய்கிறான், கல்லுனால செய்கிறான், உளி கொண்டு அது சிலை செய்து வைத்து இதான் தெய்வம் என்று என்னை வணங்குகிறான். அது எப்படி கடவுளாக முடியும்? இந்து மதத்துல ஒரு பாடல் உண்டு, நல்லா கவனிக்கணும். அந்த பாம்பாட்டி சித்தன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பாடல் ரொம்ப நிறைய காரியங்களுக்கு. அதுல ஒரு பாடல், ஓசையுள்ள கல்லை உடைத்து இரண்டாய் செய்தோமே, வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர், பூசைக்கு வைத்த கல்லில் பூ நிறு சாற்றுகிறீர், ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஒரு கல்லை ரெண்டா உடைச்சு ஒன்னும் படிக்கட்டா போட்டு ஏறி போறப்பா, இன்னொரு பாதி கல்லை நட்டு வச்சு அதுக்கு பூவு நீர் புனித நீர்லாம் சாட்டுகிறீர். இப்ப ரெண்டுத்துல எது சாமின்னு கேட்கிறாரு. நான் கேட்கல. ஐயா, ஒரு கல்லை ரெண்டா உடைச்சு உன் மாதா சிலையை செய்யற, புனிதர்கள் சிலையா செய்யற, அல்ல இயேசுவா சிலையா செய்யற, மீதி கல்லை படிக்கட்டா போட்டு ஏறி போகிறாயே, இது எது சாமி? கடவுள் சொல்றாரு, கண்ணு தான் காணாது, வாயிருந்தான் பேசாது, மூக்கு நுகராது. இப்ப பாதிரியா சொல்ல இந்த சிறுபங்கள் வழியா மாதா அற்புதம் செய்யறாங்க. எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை, எவ்வளவு பெரிய கள்ள உபதேசம். ஏன் பாதிரியார் இதற்குதான் படித்தா, இதற்குதான் வாழ்க்கை அர்ப்பணித்து இறைப்பணி செய்ய வந்தீரா? ஜனங்களை வஞ்சிப்பதற்காக சகல அருவறுப்புகளும் உங்களுக்குள்ள இருக்குது. பாதிரிகளே, ஏமாத்தாதீங்க ஜனங்களை. வசனத்துக்கு நேராய் ஜனங்களை நடத்துங்க. கர்த்தருடைய சத்தியத்துக்கு நேராய் நடத்துங்க. இந்த வசனத்தை மீறி போதிக்க கூடாது. சரி, இன்னொரு கேள்வி கேட்கணும். இந்த மாதா சிலை விழுந்துருச்சு. இப்ப இந்த வீடியோ, இந்த காணொலியை பாருங்களேன். என்ன பண்றாங்க? சில பேர் இந்த மாதா சிலையை உடைச்சிட்டாங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த உருவங்கள் வழியாய் மாதா அற்புதம் செய்யறாங்க, கடவுள் அற்புதம் செய்யறாங்க அப்படின்னா, தன்னை சேதப்படுத்த வரும்போது தன்னைத்தான் காத்துக்கொள்ளாத அந்த கற்சிலைகள், தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்ள முடியாத அந்த கற்சிலைகளா உங்களுக்கு அற்புதம் செய்ய போகுது. அந்த உருவம் கீழே உழுது, அந்த போட்டோஸ் கீழே உழுது, அதுக்கு வல்லம் வந்தா திரும்ப அது நிலைக்கு எழுந்து நிற்கணும் அல்லவா? ஒரு மனிதன் அதை உடைக்கிறான், பாத்தீங்களா? அதை உடைக்கும் போது
என்ன பண்ணணும்? எங்க தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு மண் சிலையா பொம்மையா உங்களை காப்பாற்ற போகுது? நீங்க எவ்வளவு உழுந்து ஜெபிச்சாலும் அது முன்னதாக நீங்க மண்டிட்டு ஜெபிச்சாலும் எப்படி அதுக்கு காதுக்கு கேட்காதாப்பா? பாதிரியார் இது தெரியாதா உமக்கு? வெக்கமா இல்ல? வெள்ளை அங்கி தரித்த கல்லறைகளே, வேசி மார்க்கத்தாரே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. வாசிச்சது இல்லையா? எப்படிலாம் ஜனங்களை வஞ்சிக்கிறீங்க? ஏமாத்துதுதான் தொழில் உங்களுக்கு. ஏமாத்து. இந்த ஒரு சான் வயிற்றுக்காகத்தானே, அற்ப பணத்திற்காகத்தானே இவ்வளோ உபதேசம், இவ்வளோ கள்ள உபதேசம், இவ்வளோ மனுஷன் அதை சேதப்படுத்த உடைக்கிறான். அதெல்லாம் காப்பாத்திக்க முடியல. அதுதான் உன்னை ஜெபிக்க ஆசீர்வதிக்க போகுதா? அந்த உருவம் தான் காப்பாத்த போகுதா? ஒரு இடத்துல உருவம் கீழே விழுத்தாப்பா, அது சிலை உடைஞ்சு போச்சு, தூக்கி என்ன பண்றோம்? குப்பையில தானே கூட்டுறோம். சொல்லுங்களேன், அந்த மாதா சிலை கீழே விழுந்துருச்சாப்பா, இயேசுநாதர் சிலை குப்பரை தவிர விழுந்துட்டாரு, அது எதுக்கு எழுத்து நிக்க மாட்டேங்குது? தூக்கி குப்பையில தானே போடுறீங்க. அப்போ உன் சாமியை குப்பையில தானே போடுறீங்க. அப்ப இந்த சங்கீதம் 115 தெளிவா சொல்லுது, அதை வணங்குகிற நம்பு அப்படியே இருப்பாங்க. அதனால இந்த பாதிரிக்கு எந்த உணர்ச்சியும் கிடையாது, இறை பயம் கிடையாது. இந்த கடவுளுக்கு வார்த்தைக்கு விரோதமாய் போதிக்கிறோமே, கடவுளுடைய சத்தியத்துக்கு விரோதமாய் நம்ம சொல்லுகிறோமே, ஒரு உணர்ச்சியில ஜட பொருளா காணப்படுகிறாங்க. ஜட பொருள் கேவல பணத்திற்காக, புகழுக்காக, பெயருக்காக ஊழிய செய்கிற ஊழியக்காரர்களுக்கு ஐயோ! ஜாத்துமா மீது பாரம் இல்லாதபடிக்கு அழிந்து போகிற ஜனங்களை நரகத்தை நோக்கி ஓடுகிறார்கள். அவங்களை கடவுளாட்டை சேர்ப்பதற்காகத்தானே நீங்க திருமணம் கூட பண்ணாமல் அங்கி போட்டு நீங்கள் ஊழியத்துக்கு வந்தீங்க. ஏமாத்துக்கு தானே, ஏமாத்துறதுதான் உங்க வேலையா காணப்படுகிறது அல்லவா? சொல்லு பாதிரியாரே, எப்படி அந்த சிலை ஆசீர்வதிக்க முடியும்? இந்த வீடியோ பார்க்கிற கத்தோலிக்க உறவுகளே, நான் கொஞ்சம் சாடி பேசினாலும், நான் கோபத்தோடு பேசினாலும் என்னை தனியே புரிந்து கொள்ளுங்க. வேத வசனத்துக்கு விரோதமாய் போதிக்கிறார்கள். எந்த சிலை உன்னை பிளஸ் பண்ண போகுது? எந்த உருவம் உங்களை ஆசீர்வதிக்க போகுது? அது கீழே விழுந்துச்சுன்னா தன்னை எழுச்சி நிக்க முடியலையா? அதுக்கு கால் இருக்குது, ஏன் நடக்க மாட்டேங்குது? கண்ணுக்கு ஏன் பார்க்க மாட்டேங்குது? ஏன் சுமந்து கொண்டு போறீங்க? ஏன்னா அது பொம்மை. அந்த பொம்மையால எது செய்ய முடியாதோ அதே போல அந்த பொம்மையால உன்னை பிளஸ் பண்ண முடியாது, உன் பாவத்தை மன்னிக்க முடியாது, உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. உன் அபல குரலை கேட்டு அதால உனக்கு கிட்ட உன்னை சுகப்படுத்த முடியாது. கடவுளுக்கு உருவம் கிடையாது. கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு யோவான் சுவிசேஷம் சொல்லுகிறது. கடவுள் எப்படி இருக்கிறாரா? ஆவியா இருக்கிறார் சொல்லி யோவான் 4ஆம் அதிகாரத்துல எழுதி இருக்கிறது. அப்ப ஆவியா இருக்க கடவுளுக்கு உருவத்தை எப்படி செய்ய முடியும்? ஏங்க, அவர் நம்மிடையே அவர் மண் உருவானார், குடிக்கொண்டார், மாற்று கருத்து கிடையாது. மனிதனை மீட்கும்படியாய் அவர் மனித அவதாரம் எடுத்து மனித சாயல் எடுத்து வந்தார். ஆனா என்னை சிலையாய் செய்து வைத்து வழிபடுங்கள் கர்த்தர் சொல்லல சாத்தானுடைய உபதேசம். நங்கி போட்ட பாதிரியாரே, நியாய தீர்ப்புனால தப்ப முடியாது. உங்க கத்தோலிக்க திருச்சபை என்ன 1000 உபதேசங்கள் சொன்னாலும் இந்த வசனத்துக்கு உட்பட்டுதான் நீங்க நடக்கணும். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து கொண்டா. ஆனா மாற என்ன பண்றீங்க? கேவலமான அற்ப பணத்திற்காக, பெயருக்காக, புகழுக்காக எங்க ஜனங்களை வச்சு எங்க கத்தோலிக்கத்தை விட்டு அன்னைக்கு பிரிஞ்சு போகான்னு போய் ஏமாத்துறதுக்காக ஜனங்களை வஞ்சிக்காதீங்க. மனம் திரும்புங்க. கத்தோலிக்க திருச்சபை என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலை கிடையாது. கடவுள் சொல்லி இருக்கிறாரா? இப்ப இந்த தெய்வ சிலைகள்லாம் மனுஷனுடைய கை வேலைன்னு கடவுள் சொல்லி இருக்கிறாரு. அப்ப யார சொல்லி இருக்கிறாரு? கொஞ்சம் கூட உணர்வு இல்லையா? இந்த வேத வசனம் வாசிக்கிறவங்களுக்கு குத்தல, உங்க மனசாட்சி உறுத்தல, இப்படி ஜனங்களை வஞ்சிக்கிறோமே. ஐயா, உங்களுக்கு இந்துக்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்கதான் சாமியை சுமந்து கொண்டு போறான். 30 முக்கோடி தேவர்கள் இருக்கு. நமக்கு அப்படி 30 முக்கோடி தேவர்கள் இல்லை தானே? ஒரே ஒரு கடவுள் தானே. அவருக்கு ரூபம் இல்லை, உருவம் இல்லை. ஒரு ஐயா, ஒரு அம்மா அப்படித்தான் பாடினாங்க, ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையா ஆகியால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. திரும்ப சொல்ல, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையாய் ஆகியால் சொரூபம் கிடையாது. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமாய், இழிவாய், தேர்ட் ரைட் பிரசங்கரை மாறிவிட்டீங்க. கத்தோலிக்க பாதிரிகளை மனம் திரும்புங்க. ஜனங்கள் இப்படிப்பட்ட உபதேசத்தை விட்டு அவங்களை தூக்கி எடுங்க. நியாய தீர்ப்புனால ஒருவனும் தப்ப முடியாது. கடவுள் தெளிவா கேட்பார். விக்கிரக ஆராதனை தவறுன்னு சொல்லி இருக்கிறேனே, பிறகு எப்படி ஜனங்களை வஞ்சித்தா என்று என்ன பதில் சொல்லுவீங்க? தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள முடியாத மாதா சிலையா உன்னை காப்பாத்த போகுது? கீழே விழுந்தா தூக்கி விட நாதி கிடையாது. ஒரு பணம் தாங்க போட்ட இடத்துல கிடக்கும். ஒரு டெட் பாடி தான் போட்ட இடத்துல கிடக்கும். ஒரு பொம்மையை கொண்டு, மாதா பொம்மைய புனித பொம்மையை போட்ட இடத்துல கிடக்கும், செத்து போய் கிடக்குது.
அதுகிட்ட போய் ஊந்து ஊந்து எத்தனை கோடி நமஸ்காரம் பண்ணாலும் அதுக்கு காதுல விழாது. தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாத, தன்னைத்தானே தன் நிலையில நிறுத்தி கொள்ள முடியாத தெய்வ சிலைகளா உன்னை ஆசீர்வதிக்கும்? ஏமாத்துறான். அவங்க தொழில் முழுவதும் ஏமாத்துறது. திரும்ப அந்த வசனம் வாசிக்கலாமா? எரேமியா 6:13 வாசிக்கலாமா? ஏனெனில் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் கொள்ளை லாபம் தேடுகின்றார்கள். சிலையை வச்சு நல்லா கொள்ளை எப்படி தேடுறாங்க தெரியுங்களா? ஒரு இடத்துல நீங்க போய் ஒரு மாதா சிலை, மாதா சுரூபம் நல்லா கவனிங்க, கடையில விற்கிறாங்க. கடைக்கார சொல்றாரு இந்த சொரூபம் 300 ரூபாய் அப்படின்றாரு. நாங்க எவ்வளவு கேட்கிறோம்? சார் 250 ரூபாய்க்கு வராதா, 200 ரூபாய்க்கு வராதா? எவ்வளவுக்கு குறைச்சு வாங்க முடியும்? வாங்கி வீட்டுல மாட்டிக்கிறோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கடவுளை காசு கொடுத்து வாங்க முடியுமா? கொள்ளை லாபம் பெறுகிறார்கள். எந்த கத்தோலிக் கோயில போனாலும் அங்க அவங்களுடைய சர்ச் அந்த வளாகத்துக்குள்ள அவங்க வந்து கொள்ளை லாபம் கொள்றாங்க, விற்கிறாங்க பொம்மைகளை. அங்க போய் பேரம் பேசணும், கடவுள் இவ்வளவுக்கு வருவாரா? ஐயா 500 ரூபாய் இந்த போட்டோ 250 ரூபாய் கிடைக்குமா? கடவுளை காசு போட்டு வாங்குறிய, வெக்கமா இல்ல உனக்கு? இதை போதிக்கிறிய, உனக்கு அறிவு இருக்கா? கொள்ளை லாபம் ஈட்டுகிறார்கள். இறைவாக்கினர் முதல் குருக்கள் வரை அனைவரும் ஏமாற்றுவதையே தொழிலாக கொண்டுள்ளார்கள். இந்த இருக்கிற கத்தோலிக்க அங்கி போட்ட பாதிரிகளுடைய வேலை ஊழியம் செய்வதல்ல, ஏமாற்றுவதுதான் தொழில். அதுல ஒரு தொழிலை இன்னைக்கு காட்டி கொடுத்திருக்க, சிலைகள் வழியாய் கடவுள் அற்புதம் செய்கிறான்னு சொல்லி. ஒரு நாட்களில இன்னும் வேற தொழில்கள் மூலமா எப்படிலாம் பணம் ஈற்றுகிறார்கள், எப்படிலாம் உங்களை ஏமாத்துகிறார்கள் சொல்லி நிறைய காணொலியிலும் பார்க்க போறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஃபாதரே நீ மனம் திரும்பு, ஃபாதரே நீ மனம் திரும்பு.